தட்டி விடுப்படுங்க தட்டி விடுப்படுங்க தட்டி விடுப்படுங்க. பேசுது இந்த பாப்பாவுக்கு நேத்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது நைட்டோட நைட்டா பொங்கி எழுந்து வந்து எனக்கு கமெண்ட் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா 2 வயசு குழந்தை இருக்கான் அந்த அம்மாவுக்கு. அதெல்லாம் வந்து அசிங்கமா பேசுறாங்களாம். ஏமா நீ போட்டிய மயிராச்சு புடுங்குற தெவடியா பையனே அப்படின்னு கேட்டு வீடியோ போட்டிருந்தல. அதை பேசுறத விட்டுட்டு என் குழந்தையெல்லாம் பேசுறாங்க. இப்ப எனக்கு வந்து இவ்வளோ பகுமானமா நீ வந்து ஒரு ரிப்ளை பண்றல அதே மாதிரி ஒரு வீடியோ வந்து சிஎம் அவர்களுக்கு நீ ரொம்ப பகுமானமா போட்டிருந்தனா உனக்கு எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. நான் உட்பட ஏன் அப்படி பேசுறாங்கன்னு சப்போர்ட் பண்ணிருப்பேன். சரியா? அதை விட்டுட்டு நீ பேசினதெல்லாம் பேசிப்புட்டு அந்த வீடியோ டெலீட்டும் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிற. என்ன போட்டிருக்க? உன் வாயை வந்து கிளப்பி விட்டு உன்னை ட்ரிகர் பண்ண வைக்கிறாங்களா? நீ முதல்ல யாரு? உன்னை ஏன் ட்ரிகர் பண்ணணும்? உனக்கு கமெண்ட் தானே போட்டான். அதே நீ கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கிறதுனால தானே உனக்கு போட்டான். அதே கமெண்ட்ல ரிப்ளை பண்ண அவனுங்களை கேளு. அப்படி இல்லையா ஐபில போய் அவனுங்களை கேளு. எப்படியும் உனக்கு திட்டி கமெண்ட் போட்டவங்களாம் வந்து உனக்கு ஐபி பண்ணாமலாம் இருக்க மாட்டான். அப்ப நீ என்ன பண்ணணும்? திரும்ப போய் நீ ஐபி பண்ணி திட்டி இருக்கணும். என்ன நீ அவனும் கூட தான் பேசியிருக்கணும். இவங்க வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாங்களா அதனால வந்து திட்டாங்களா? கட்சி விமர்சனம் பண்ணி நீ ஒரு வீடியோ போறனா எல்லாமே பேசதான் செய்வாங்க. இது நான் போன வீடியோல சொல்லிட்டேன். புரியுதா? நல்லவனும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவான், கெட்டவனோ இல்ல அவனுக்கு பிடிக்கலையோ பேசுறது ஏதோ ஒன்னா அவன் வந்து திட்டதான் செய்வான். என்ன இப்ப நீங்க இவ்வளவு பொறுமையா இவ்வளவு பகுமானமா பேசுறிய, முன்னாடி எங்க போன? அப்ப பேசுறதானே இதே பகுமானத்தோட. இப்ப வந்து என்ன ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. இனிமே என் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வராது. யாரு உன்னை ட்ரிகர் பண்றாங்க? முதல்ல நீ யாரு? உன்னை எதுக்கு ட்ரிகர் பண்ணணும்? உன்னை ட்ரிகர் பண்ணி என்ன பிரயோஜனம்?